காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடாத்திய வான்வெளி தாக்குதலில் 37 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 7 மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது. இந்த போரில் காசாவில் மட்டும் 35,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது இல்லை என சூளுரைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. குறிப்பாக சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி காசாவின் ரஃபா நகர் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது. போர் காரணமாக இடம்பெயர்ந்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளதால் அங்கு தாக்குதல்களை நடாத்த வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் ரஃபா நகர் மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ரஃபா நகரில் நடாத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் அதே பகுதியில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடாத்தியது. இதில் 16 பேர் பலியாகினர், பலர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றும் காசாவில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 38 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.